ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்ப்போம்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எப்போயுமே பார்த்தீங்க அப்படின்னா டுட்டோரியல் வீடியோஸ் நிறையா போட்டிருக்கோம். சி, பைத்தான், அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பிஹெச்பி, அடுத்து கெயின் மாஸ்டர், ஃபோட்டோஷாப். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய டுட்டோரியல் போட்டிருக்கோம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா HTMLக்குன்னு சொல்லி தனியாக டுட்டோரியல் போட்டது கிடையாது. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து HTMLக்கான டுட்டோரியல் தான் வரப்போகுது. ஸோ இந்த வீடியோ நம்ம எதை பார்க்க போகணும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ HTML டுட்டோரியல் தான். HTMLல உங்களுக்கு பேசிக்ஸ்லேருந்து லாஸ்ட்டில் ஒரு நல்ல ஒரு ஆப் அளவு எப்படி டெவலப்மெண்ட் பண்ணுறதுன்றதையே சொல்லிக் கொடுக்கலான்னு இருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேசாமல் நம்ம வீடியோக்குள்ளே போயிடுவோம். உங்களுக்கு பேசிக்காக என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டேக் அப்படின்வாங்க. ஸோ இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் சொல்கிறேன். உங்களுக்கு முதல் HTML வந்து ஒர்க் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு நோட் பேட் இருந்தாலே போதும். பேசிக்ஸ் வந்து நோட் பேட். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வேறு எடிட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். விசுவல் ஸ்டுடியோ, நோட் பேட் ப்ளஸ் ப்ளஸ் இந்த மாதிரி. ஸோ வந்து இப்போ நான் நோட் பேட் எடுத்துட்டேன். இப்போ இந்த நோட் பேடை வந்து நான் எப்படியுமே சேவ் பண்ணல, நான் அப்படியே ஒரே பிளெயினாக வச்சுருக்கேன். இப்போ இந்த நோட் பேடில் HTML அப்படின்னு சொல்லி அடிக்கிறேன். ஸோ இப்போ இந்த HTML அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு டேக். இந்த HTMLன்றது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா டேக். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த HTML மட்டும்தான் டேக்காக இருக்கா அப்படின்னா கிடையாது. இப்போ டேக்கை வந்து டிஃபைன் பண்ணுறது எல்லாமே லெஸர் தென் கிரேட்டர் தென். அதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஹெட்டு. ஸோ இது ஒரு டேக். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பாடி, இது ஒரு டேக். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா div, இது ஒரு டேக். அடுத்து பார்த்தீங்கன்னா h1, அப்படியே h2, h3, h4, h5. ஸோ இது ஒரு டேக். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா p, இது ஒரு டேக். இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்ன இதெல்லாம் என்னென்னது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா i, இது ஒரு டேக். அடுத்து பார்த்தீங்கன்னா வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா பல டேக் வந்து இருக்குது. இது நான் சும்மா இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக போட்டேன். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பல டேக் இருக்குது. ஸோ இந்த டேக்ஸை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியணும். இந்த டேக் வந்து எப்படி ஆரம்பிக்கும், எப்படி முடியும். இப்போ எக்ஸாம்பிள் HTML நான் ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னா இதை முடிக்கிறது வந்து நான் எப்படி முடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த டேக்கை போட்டுட்டு முன்னாடி வந்து ஒரு ஸ்லாஷ் போட்டுடணும். ஒரு நிமிஷம் உங்களுக்கு காமிக்க பாருங்கள். இப்போ அந்த டேக்கை வந்து போட்டேன். டேக்கை போடுறதுக்கான ப்ரெசன்டேஷனே இப்படி தான். HTML லெஸர் தென் கிரேட்டர் தென்க்குள்ளே HTML அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அடிக்கணும். அடிச்சுட்டு அதுக்கு முன்னாடி இப்படி ஸ்லாஷ் போட்டீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த டேக் வந்து முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இந்த டேக் ஆரம்பிச்சு முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இதுக்குள்ளே என்னென்ன கண்டென்ட் எழுதுறோமோ இந்த டேக்குள்ளே எழுதுறதா அர்த்தம். அதே மாதிரி தான் பாடி. ஸோ பாடின்றது பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி ஒரு ஸ்லாஷ் போட்டு முடிக்கணும். ஹெட்டும் அதே மாதிரி தான், டிவும் அதே மாதிரி தான், h1 அதே மாதிரி தான், p அதே மாதிரி தான், i அதே மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி நிறைய டேக் இருக்குது. இந்த டேக்குக்கும் ஒவ்வொரு டெஃபினிஷன் இருக்குது. HTMLன்றது HTML மொத்தமாக நம்ம எழுதுகிற போகிற ப்ரோக்ராம் HTML. அதில் ஹெட்டு, அதில் பாடி. ஸோ இந்த பாடிக்குள்ளே டிவ்ன்றது நம்ம ஏதாவது ஒரு கிளாஸோ ஐடியோ வச்சு கால் பண்ணோமோ அப்படின்னா அந்த கண்டிஷன்ஸ்க்கு மேக்ஸிமம் இந்த டிவ் யூஸ் பண்ணுவோம். அந்த டிவ் எல்லாமே ஃபர்தராக பேக் அதாவது பார்த்தீங்கன்னா போக போக பார்த்தீங்கன்னா பின்னாடி நம்ம கற்றுக்குவோம் இந்த டிவ்வை பற்றி. இந்த டிவ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டிவ்வுக்குன்னு சொல்லி ஒரு இதுவுமே கிடையாது. ஆனால் இந்த டிவ்வில் வந்து மேக்ஸிமம் எது கால் பண்ணுவாங்க அப்படின்னா தனியாக பிரித்து அதுக்குள்ளே ஒரு கிளாஸோ ஒரு ஐடியோ ஒரு கிளாஸு அப்படி இல்லாட்டி ஒரு ஐடியை வச்சு நம்ம கால் பண்ணுறதுக்காக இந்த டிவ் யூஸ் பண்ணுவாங்க. இந்த h1 அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஹெட்டிங். ஸோ இந்த h1 அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னா ஹெட்டிங் ஒரு சைஸுக்கு இருக்கும். h2, h3, h4, h5, h6ன்னு நீங்கள் கூட்டிகிட்டு போக பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஹெட்டிங்கும் பார்த்தீங்க அப்படின்னா சைஸ் மாறிக்கிட்டே இருக்கும். பீன்றது பேராகிராஃப், ஐன்றது பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஐக்கானுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஐ ஃப்ரேம் அப்படின்வாங்க இல்லையா. ஸோ ஐக்கானுக்கு யூஸ் பண்ணுவாங்க. வீடியோனா வீடியோ பிளேயர் வரதுக்கான ஒரு இது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நிறையா இருக்குது. ஸோ அந்த டேக்ஸ் வந்து எனக்கு இப்போ தெரிஞ்ச டேக்காக சொல்லியிருக்கேன். இப்போ அவங்க சொல்லிருக்காங்க நிறைய எக்கச்சக்க டேக் இருக்குது. நமக்கு தெரியாத டேக்கும் நிறையா இருக்குது. நம்ம பேசிக்ஸாக கற்றுக்க வேண்டிய டேக் பார்த்தீங்க அப்படின்னா ஹெட்டு, பாடி, இந்த டிவ்வு, அடுத்து இந்த h1 இந்த மாதிரி, அப்புறம் பேராகிராஃபு, அப்புறம் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். இதுவும் பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு சொல்லி தனி ஃபங்க்ஷன் கிடையாது. ஃபங்க்ஷன் மீன்ஸ் என்னென்னா இப்போ இந்த h1 அடித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃபாண்ட் சைஸ் கொடுது இல்லையா. ஸோ அந்த மாதிரி இதுக்குன்னு சொல்லி தனி ஃபங்க்ஷன் கிடையாது. ஆனால் இந்த டேக்கும் பார்த்தீங்கன்னா அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த டேக் ஒரு டிவ் டேக் மாதிரி தான். ஸோ இந்த டேக்கில் என்ன நடக்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த டேக்கை யூஸ் பண்ணி நம்ம இந்த கிளாஸ் ஐடி வச்சு சம்திங் அந்த கிளாஸுக்கு என்ன வரணுன்றதை எழுதி வச்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டேக் இருக்குது. இன்புட், ஸோ இது வந்து ஃபார்ம் இதுக்காக யூஸ் பண்ணுறது. இன்புட் இது ஒரு டேக்கு. ஃபார்மு அதாவது லாகின் பேஜ்லாம் வரும் இல்லையா.
ஸோ ஃபார்மு இது ஒரு டேக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்குள்ளே வந்துட்டு இன்புட்டு ஃபார்மு. ஸோ மேக்ஸிமம் இவ்வளோ தான் யூஸ் பண்ணுவோம். இது தவிர்த்து வந்து பட்டன். ஸோ பட்டனுக்கான பட்டன் டேக்கு. ஸோ இந்த பட்டன் வர வைக்கணும் அப்படின்னா பட்டனுக்கான டேக்கு. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டேக்ஸ் வந்து நிறையா இருக்கும். இந்த மாதிரி நம்ம நிறையா டேக் வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம வந்து ஹலோ வேர்ல்ட் அப்படின்றத மட்டும் நம்ம பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ HTML போட்டுட்டேன். அதில் நம்ம ஹெட் டேக் யூஸ் பண்ணுன்ற அவசியம் கிடையாது. ஒன்றுன்னு சொல்லிட்டு இது கேஸ் சென்சிட்டிவ் வந்து கிடையாது. நீங்கள் ஸ்மால் லெட்டர் கேப்ஸ் லெட்டர் அது மாதிரிலாம் அடிக்கணுன்ற அவசியம் கிடையாது. எந்த லெட்டர் வேணால் அடிச்சுக்கலாம். கேப்ஸில் அடிக்கலாம், ஸ்மால் அடிக்கலாம். ஆனால் டேக் மட்டும் கரெக்டாக அடிக்கணும். HTMLனா HTML அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அடிக்கணும். இப்போ பாருங்கள், நான் வந்துட்டு பாடி ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஹெட்டில் எதுவும் போடலாம், அதனால ஹெட் எனக்கு தேவையில்லை. ஸோ பாடி ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ பாடியை க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு பாடிக்குள்ளே ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு மட்டும் நான் அடிச்சுக்கிறேன். ஸோ எனக்கு இது பிரிண்ட் ஆகும். இந்த எனக்கு பிரிண்ட் ஆகும் அப்படின்றப்ப நான் இந்த சேவ் பண்ணுறப்ப மட்டும் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபைலில் சேவில் நான் டெஸ்டாப்லேயே சேவ் பண்ணுறேன். hello.html மட்டும் நான் சேவ் பண்ணால் போதும். சேவ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா ஸோ இப்போ நான் சேவ் பண்ணியிருப்பேன். இப்போ எனக்கு எங்கே இருக்குன்னா டெஸ்க்டாப்பில் இருக்கும். ஸோ டெஸ்க்டாப்பில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்களா. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அந்த hello.html. இது நான் ரன் பண்ணுறேன். ரன் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. அந்த இதை நீங்கள் HTML சேவ் பண்ணிட்டாலே உங்களுக்கு வந்து குரோம் மாதிரி இல்லாட்டி எந்த ப்ரோஸ் ஐக்கான் வச்சுக்கிங்களோ அதில் சேவ் ஆக ஆரம்பிச்சிடும். அதை நீங்கள் ரன் பண்ணணும் அப்படின்னா டபுள் கிளிக் பண்ணாலே போதும், HTML ரன் ஆயிரும். ஸோ ஹலோ வேர்ல்ட் அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து வெறுமனே நம்ம ஹலோ வேர்ல்ட் வச்சுருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த ஹலோ வேர்ல்ட் சென்டரில் வரணும் அப்படின்றது இருக்கும். இல்லை இதுக்குள்ளே இங்கே வரணும் அப்படின்றது. ஸோ இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன் பண்ணணும். சென்டரை போட்டு மார்ஜின் டாப் வந்து இறக்கணும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டைலில் நிறையா இருக்குது. நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சென்டர்னு சொல்லிட்டு ஒரு டேக் இருக்குது. நீங்கள் சென்டர்னு சொல்லி ஒரு டேக்கை யூஸ் பண்ணிக்கலாம். சென்டர்னு சொல்லி ஒரு டேக் இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் சென்டர்னு போட்டிங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா அது வந்து சென்டரில் வந்துடும். இப்போ கண்ட்ரோல் S கொடுத்தேன். இப்போ நான் ரிப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ சென்டரில் வந்து பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நிறையா டேக் இருக்குது. அந்த டேக்லாம் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம வந்து ஓரளவு என்னென்னா ஹலோ வேர்ல்ட் அப்படின்ற மட்டும் நம்ம அடுத்து பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்க அப்படின்னா டேக்ஸை பற்றி உங்களுக்கு ஓரளவு ஐடியா கிடச்சிருக்கும். என்னென்ன டேக் என்னென்னலாம் எப்படிலாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டேக்லேயே வந்துட்டு ஸ்டைல்ஸ் இருக்குது. மற்றபடி புதுசாக இருக்க டேக்லாம் யூஸ் பண்ணி ஒரு பேராகிராஃப் டிசைன் பண்ணுறது. ஸோ டிசைன் வைஸாக போயிடுவோம். நம்ம நிறையா வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேக் எக்ஸ்ப்ளனேஷன் அதெல்லாம் சொல்ல வேணாம். டிசைன் வைஸாக போவோம். ஸோ அதான் நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஹெட்டிங்காக வச்சுக்கிட்டு கீழே வந்து ஒரு பேராகிராஃப் போகிற மாதிரி. ஸோ இது ஹெட்டிங்காக வச்சுட்டு கீழே வந்து மொத்தம் ஒரு பேராகிராஃப் போகிற மாதிரி நம்ம அடுத்து டிசைன் பண்ணுவோம். ஸோ ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா பேராகிராஃப் போகிற மாதிரி நம்ம ஒரு டிசைன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேராகிராஃப்க்கு தனியாக வந்து பேக்ரவுண்ட் கொடுக்குற மாதிரி இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.